ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் சாஃப்ட்வேர் இன் டேட்டா மைனிங். கிளாசிஃபிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னா எதுக்காகனா, இப்போ ஒரு டேட்டா கொடுக்குறோம் இல்லையா, அந்த டேட்டாக்கான அது அவுட்புட் வரணும்னா நம்ம ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ அந்த கிளாசிஃபிகேஷன்ற அல்காரிதம்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், அதாவது ஏற்கனவே ப்ரீ டிஃபைன்டாகவே இருக்கும் எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே, அது நம்ம இன்புட் கொடுத்தோன்னா அது தேவையான அவுட்புட் வந்து நமக்கு வந்துடும். அந்த மாதிரி என்னென்ன கிளாசிஃபிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேபிட் மைனர். இந்த ரேபிட் மைனர் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகனா டேட்டா சயின்ஸ் பிளாட்ஃபார்முக்காக யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த கிளாசிஃபிகேஷன் டூல்ஸ். இது காம்ப்ரிஹென்சிவ் டேட்டா சயின்ஸ்க்காக நம்ம இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுவோம். இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அல்காரிதம் செலெக்ஷன், ஒரு அல்காரிதம் செலக்ட் பண்ணுறது, அண்ட் தென் டேட்டா வந்து ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுறது, மாடல் எவால்வேஷன், ஹைப்பர் பெராமீட்டர் டியூனிங், அதுக்காகலாம் நம்ம இதோட ஃபீச்சர்ஸ் ரேபிட் மைனர் யூஸ் பண்ணுறோம். அந்த இதில் கன்சிடரேஷனாக யூஸ்ஃபுல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிளாக இருக்கும், அண்ட் தென் காஸ்ட் வந்து மினிமமாக இருக்கும், யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ரேபிட் மைனர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாஃப்ட்வேர் வீக்கா. நம்ம வீக்காலாம் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம டேட்டா மைனிங் ப்ரோக்ராம் வீக்காலே நம்ம வந்து போடலாம். இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஜாவா பேஸ்டு மெஷின் லேர்னிங் சாஃப்ட்வேர். இது வந்து கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம்ஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எதுனா ஜாவா பேஸ்டாக இருக்கும். இதோடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இதுவும் அதே மாதிரி தான். அல்காரிதம் செலெக்ஷனுக்காக அண்ட் தென் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், மாடல் எவால்வேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். இதோடைய அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்குது, ஸ்கேலபிளாக இருக்குது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷனாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து KNIME. இது வந்து எதுனா டேட்டா அனலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம். இது வந்து பார்த்தா அனலிட்டிக்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம். இது வந்து கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். இதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்காரிதம் செலெக்ஷன், டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், மாடல் எவால்வேஷன், ஹைப்பர் பெராமீட்டர் டியூனிங்காக நம்ம இது வந்து இதோட ஃபீச்சர்ஸ் நம்ம அதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதோட கன்சிடரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம், ஸ்கேலபிள் அண்ட் தென் காஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு சாஃப்ட்வேர். இது வந்து ரீசெண்டாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதை எதை பேஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா டேட்டா மைனிங் அண்ட் மெஷின் லேர்னிங் சாஃப்ட்வேர் இது. ஓகேவா? இதோடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அல்காரிதம் செலெக்ஷன், டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், மாடல் எவால்வேஷன், அண்ட் தென் அடிஷ்னலாக பார்த்தோன்னா விஷுவலைசேஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா இதோடைய அட்வான்டேஜஸ்னால் யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்குது, ஸ்கேலபிளாக இருக்குது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கிட் லேர்ன். இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா பைத்தான் பேஸ் பண்ணியிருக்கோம். இந்த அல்காரிதம் வந்து இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் லைப்ரரி வித் சிம்பிள் அண்ட் எஃபிஷியன்ட், அதாவது சிம்பிளான அல்காரிதமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் எப்படி எஃபிஷியண்ட்டாகவும் இதில் இருக்கும். இப்போ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அல்காரிதம் செலெக்ஷன், டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், மாடர்ன் எவால்வேஷன், ஹைப்பர் பெராமீட்டர் டர்னிங்காக யூஸ் பண்ணுறோம். இதோடைய அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன், ஸ்கேலபிலிட்டி, அண்ட் தென் காஸ்ட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா டென்சார்ஃப்ளோ அடுத்த சாஃப்ட்வேரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் மெஷின் லேர்னிங் லைப்ரரி. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அல்காரிதம் இதில் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அல்காரிதம் செலக்ட் பண்ணிக்கலாம், டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், மாடல் எவால்வேஷன், ஹைப்பர் பெராமீட்டர் டர்னிங், and then consideration பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிள், காஸ்ட் அண்ட் கஸ்டமைசேஷன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சாஃப்ட்வேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா SAS என்டர்பிரைஸ் மைனர். இது வந்து டேட்டா மைனிங் சாஃப்ட்வேரு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரெகர்ஷன்ஸ் ரெண்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் தான் இதுலேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு, ஸ்கேலபிலிட்டி, யூசர் இன்டர்ஃபேஸ்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது IBM SPSS மாடுலர். இது பார்த்தீங்கன்னா டேட்டா மைனிங் அண்ட் மெஷின் லேர்னிங் சாஃப்ட்வேர். இது IBM SPSSன்றது. இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் திங், அதுக்காக ஃபீச்சர்ஸ் தான், அதே கன்சிடரேஷன்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் மெஷின் லேர்னிங். இது வந்து க்ளவுட் பேஸ்டு பிளாட்ஃபார்ம். இந்த கிளாசிஃபிகேஷன் எங்கே இருக்கும்னா க்ளவுட் பேஸில் தான் இது வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து இருக்கும். இதோடைய ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், அதே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் இன்டகிரேஷன் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக இது வந்து அட்வான்டேஜாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் க்ளவுட் AI பிளாட்ஃபார்ம். இந்த கூகுள் க்ளவுட் பார்த்தீங்கன்னா இது எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா அந்த பிளாட்ஃபார்ம் மெஷின் லேர்னிங் வித் கிளாசிஃபிகேஷன் டூல்ஸு.
இதனுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அல்காரிதம் செலெக்ஷன், டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், மாடர்ன் எவால்வேஷன், ஹைப்பர் பெராமீட்டர் டர்னிங். இதோட கன்சிடரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இருக்க மாதிரி தான். ஸ்கேலபிலிட்டி, காஸ்ட் அண்ட் இன்டகிரேஷன்ஸ். இதான் பார்த்தீங்கன்னா பாப்புலராக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 10 வந்து அந்த சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுறோம். கிளாஸிஃபிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து நம்ம நவ்வே டேஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.